ஐபிசி தமிழின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். உலகத் தமிழர்களின் உறவு பாலமாம் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய ஊரோடு உறவாட திட்டையில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு மாலை பொழுதில் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காலையில் வானொலியூடாகவும் மாலையில் தொலைக்காட்சியினூடாகவும் உங்களை நாங்கள் உங்கள் வீட்டு முற்றத்திலே அழைத்து கொண்டு போய் விடுகின்றோம். பல விடயங்களை பற்றி பேசுகின்றோம். அப்படித்தான் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான விடயங்கள் பற்றி பேச போன்றோம். அதுக்குரிய 2 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். தாயத்தில் எங்களுடைய ஊரில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு விளையாட்டு போட்டியாக இருக்கலாம் சரி, ஒரு பாடசாலையினுடைய பரிசளிப்பு விழாவாக இருக்கலாம் சரி, கோயில் திருவிழாவாக இருக்கலாம் சரி, ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது 2 விடயங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு அந்த பிரமிப்பு கிடைக்கும். ஒன்று ஒலி அமைப்பு, இன்னும் ஒன்று ஒளி அமைப்பு. ஒரு கோயில் திருவிழாவில் வந்து ஒரு பெரிய லைட் இன்ஜின் நின்று ஒரு 10 டியூப்லைட் கட்டியிருந்தால்தான் எங்களுக்கு தெரியும் அது ஒரு திருவிழா. அதே போல தாயகத்திலிருந்து இன்று வரை இந்த ஒலிமை அமைப்போடு அது ஒரு என்னென்னு சொல்றது, அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக தொடங்கி இன்று ஒரு சேவையில் இருக்கின்ற சவுண்ட் பிரபா அவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றார். வரவேற்றுக் நன்றி ஈஸ்வரன். என்னை அழைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சியில் பங்குபெற்று அமர்த்தினதுக்கு நன்றி. ஐபிசிக்கும் எனது அன்பான நன்றிகள். சரி, மற்றது இந்த தாயகத்தில் இந்த காலங்களில் தொடக்கம் ஒலிபரப்பு அந்த குரல் மைக் டெஸ்டிங் 1 என்றால் எல்லாரும் பின்னாலே எல்லாம் ஓட்டு காரில், அது மைனராக இருக்கலாம், ஆக்ஸ்போர்ட் காரில் இருக்கலாம் சரி, அல்லது எங்களுடைய யாழ் நகர பஸ் தரப்பு நிலையம் என்றாலும் சரி, ஒரு இசைக்குழு என்றாலும் சரி, இந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய அறிவிப்பாளர் என்றது எவ்வளவு முக்கியத்துவம், அங்கிருந்த இந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ், இந்த ரெக்கார்டிங் பார்கள் எவ்வளவு தரத்தில் இருந்தது, எந்தவித வளவும் இல்லாமல் தென்னிலங்கைக்கு ஈடாக யாழ் நகர் எங்களுடைய தாயகத்திலும் வந்து மிகப்பெரிய சாதனையை படைத்தவர்களுடைய வரலாறு பற்றி பேசுவதற்கு எங்களுடைய ஐபிசி தமிழினுடைய ராஜன் அண்ணா வந்திருக்கிற. வணக்கம் ராஜன் அண்ணா. வணக்கம் சுதர்சன். இந்த திண்ணையிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமா, அதாவது வீட்டிலேயே விருந்தினராக இருப்பது என்பது அது ஒரு பெருமைதான். மிக்க நன்றி தங்கள் அழைப்புக்கு. சரி, எங்களுடைய திண்ணையை பற்றி சொல்லுங்கள். எப்படி திண்ணை எப்படி உங்களுடைய நினைவுகளை திடீரென்று ஒரு இடத்துல கொண்டு விட்டுருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுடைய திண்ணை. நிச்சயமாக இந்த திண்ணை என்று சொல்கின்ற பொழுதே பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு நினைவுக்கு வரும். அதாவது ஒரு வீட்டில், அதாவது நகர்ப்புறத்தை விட அநேகமாக கிராமப்புறங்களில் தான் இந்த பிராந்தை திண்ணை என்பது மிக முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த திண்ணையில் ஒருவர் வந்திருக்கின்றார் என்றால் அங்கே ஏதோ ஒரு விடயம் நடைபெறப் போகின்றது என்பது ஒரு புறம். திண்ணையில் ஒருவர் வந்திருக்கின்றார் என்றால் இங்கு ஏதோ ஒரு விடயம் விவாதிக்கப்பட போகின்றது என்பது இன்னொரு விடயம். இப்படி பல்வேறு விடயங்கள் நடைபெற்று நிறைவேற்றப்படுகின்ற இடமாக இந்த திண்ணை திகழ்கின்றது. ஒரு காலகட்டத்திலே, அதாவது அநேகமாக அரசியல் விடயங்கள் மிக உச்சகட்டமாக பேசப்பட்ட இடமும் இந்த திண்ணையாகவே தான் இருந்திருக்கின்றது. பின்னர் படிப்படியாக அகிம்சை போராட்டம் என்பது ஆயுத போராட்டமாக மாற்றம் பெற்றதன் பின்னர் இந்த திண்ணைகளில் பேசுவது குறைந்து விட்டது. ஆனால் அதற்கு முன்னர் எல்லாம் திண்ணைதான் அரசியல் களங்களாக இருந்திருக்கின்றன. இப்படி பல்வேறு விடயங்களுக்கு காரணகர்த்தாவாக அமைகின்ற இடம்தான் இந்த திண்ணை. சரி, முதல்ல பிரபாண்டனிடம் கேட்கலாம். அதாவது பிரபாண்டருக்கு வானொலி நிகழ்ச்சியில் சொன்ன விடயம் இப்பொழுதும் ஞாபகம் இருக்கின்றது. நாங்கள் சுதர்சன் தைலப்பட்டியில் பேஸ் ஸ்பீக்கர் அடித்தார்கள். அம்மா புட்டு குலைக்கிற அலுமினியம் சட்டையிலேருந்து சட்டி எடுத்து நடுவில் ஓட்டையாக்கி போட்டு மேற்குறிப்பு பல்பை போட்டு கலர் பேப்பர் போட்டு நாங்கள் திரையரங்குகள், அதாவது நாடக அரங்களுக்கு பின்னுக்கு இந்த லைட் அடித்தால் அது வந்து ஒரு ஷேக்ஸ்பியரனுடைய நாடக மேடை மாதிரி அப்படி ஒரு பிரமிப்பை காட்டியவர். அதாவது நீங்கள் அறியாலை மண் என்று சொன்னால் கலைக்கான ஒரு இடம், நாடகம், கலை, கூத்துக்கள். சொல்லுங்கள், இந்த ஒலி அமைப்பு இதில் வந்து எப்படி உங்களுக்கு அது ஒரு எப்படின்னு சொன்னால் அது ஒரு பைத்தியம் என்று சொல்ல உங்களுக்கு ஒரு வெறி. அது பாடசாலை காலங்கள்ல இருந்து எப்படி ஆரம்பம்? பாடசாலை காலங்களில் சின்ன வயதிலிருந்து என்னுடைய நண்பன் ராஜன் என்று சொல்லி எனக்கு பக்கத்தில் வீட்டுக்குள்ள உள்ளாக்கள் ஹோன் இருக்கல்லோ அதை கொண்ட வச்சு போட்டு சின்னாக்கள் நாடகம் நடிக்கைகள் அப்பவே சவுண்ட் செய்யணும் தெரியுமா. அந்த வேர்மாய் ஓடும் அந்த இலையில வர வேர்கள் இருக்கல்லோ அதை பிடுங்கி வயர்மாய் கொடுத்து மைக்மாய் எல்லாம் வச்சு சேர்னாங்க. ராஜன் அவர் நோர்வேல போய் அவரும் சவுண்ட் செய்து இருக்கிறாங்க. அப்படியான இது ஒரு பைத்தியம் எங்களுக்கு, இது முற்றாக பைத்தியம். பிறகு இளையராஜா எங்களுக்கு ஒரு சரியான எங்களுக்கு அந்த ஆசையில தான் சவுண்ட் செய்ய வெளிக்கிட்டதே. பாட்டு கேட்கணும், நல்ல வடிவா பாட்டு கேட்கணும். அப்ப
போய் ஒரு தேயிலை பெட்டி ஒன்று வாங்கி பேஸ் பெறுறதுக்கு ஒரு வழி பார்க்கணும். பெட்டி பெட்டியாக கிடக்குது. அப்போ எங்கள் பெரியப்பாவிட்ட இருந்த ஒரு ஸ்பீக்கர் எடுத்து மாக்கோனிங் ரேடியோவில் இந்த ஸ்பீக்கரை கலட்டி தேயிலை பொட்டி என்ற கந்தை ஆடையில் வாங்கி வட்டமாக வெட்டி தென்ன தலைவணியை பிச்சு அதுக்கு ஒரு பிசினையும் பூசி என்னால் நார்மல் ஒரு பெட்டிக்க போடைக்குள்ள அந்த பெட்டி அதிர்ரசத்தங்க இருக்குது. அப்போ அது இல்லாம பண்ணணும்னா ஏதாவது ஒரு பஞ்சு வைக்கணும்னு ஒரு பிச்சு போட்டு அரிசி இடிக்கிற மாதிரி சத்தம் தான் பூம் பூமாண்டு பாட்டு கேட்கறது ஒரு சந்தோஷம் சரியான ஒரு சந்தோஷம். அதை போல ஒரு சந்தோஷம். நீங்க என்னது செய்தாலும் இங்க காசை கொடுத்தா வாங்கலாம். அப்படி நாங்கள் செய்து இப்படி ஒரு பொருளை செய்து இப்படி வேலை செய்ய சந்தோஷம். அதில் நேர்களை இன்னொரு பார்க்கலாம். இந்த லவுட் ஸ்பீக்கர் சொல்வார்கள். அதை ஒருவர் 2 பேர் முன்ன காவி கொண்டு போவார்கள். அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க பிரேக்கெட் எல்லாம் அடித்து அதே ஒரு தடவை கட்டுவார். பின்னுக்கு அந்த ரிசீவர் பின்னுக்கு யூனிட் அதை கொண்டே பூட்டுறவரை பார்த்தா அவர் அந்த பைலட் மாதிரி இருப்பார். பிளைட்டுக்குள்ள போய் இருந்தோடனே கடைசியா பைலட் இருக்கும் பொழுது எப்படி மதிப்பு அவர் பூட்டைக்குள்ள தம்பி தலைநிலம் கூட்ட பின்னுக்கு ஒரு சொப்பம்பே கட்டுவேன் பார்க்கும்பொழுது. ராஜனா நீங்கள் சொல்லுங்க, இந்த எங்களுடைய தாயத்தின் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிக்கும் இந்த ஒளியமைப்பும் எப்படி அவருடைய பங்கு எவ்வாறு இருந்தது? இப்பொழுது நாங்கள் அப்படி பார்க்க முடியாது. அந்த காலத்தில் அது எப்படி முக்கியத்துவம் பெற்றது? உண்மை. அதாவது ஒலியமைப்பு என்று கூறுகின்ற பொழுது இந்த ஒலிபெருக்கிகள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் உங்களில் ஒருவன் லோகேஷ் இருக்கிறாரே, எங்களுடைய அன்பு சகோதரர், அவர் ஒரு மூலவர். யாழ்ப்பாணத்தில் ஒலிபெருக்கி சேவை ஆரம்பிக்கப்படுவதற்கு அவர் ஒரு கர்த்தாவாக விளங்கி இருக்கின்றார். ஆரம்பத்திலே யாழ்ப்பாணத்தில் அது 60களின் முற்பகுதி லோகேஷ் ஆர்ட்ஸ் என்றுதான் சவுண்ட் சர்வீஸ் இருந்தது. அதாவது பின்னர் புகழ்பெற்ற ரீகல் சவுண்ட்ஸ் அமரத்துவம் அடைந்துவிட்ட கனகசபை அவர்களும் லோகேஷ் அவர்களும் சேர்ந்துதான் லோகேஷ் ஆர்ட்ஸ் என்று இருந்தது. பின்னர் அவர் தனியாக சென்று விட்டார். லோகேஷ் அவர்கள் அந்த பணியில் இருந்து அவர் அறிவிப்பாளராக தன்னுடைய பணியை தொடர்ந்தார். கனகசபை அவர்கள் ரீகல் சவுண்ட்ஸ், யாழ்ப்பாணம் என்றால் ரீகல் தான், வேறு எந்த பெயரும் யாருக்கும் நினைவுக்கு வராது. அந்த அளவுக்கு பிற்காலத்தில் அவர்கள் மிகவும் உச்சத்தில் இருந்தார்கள். அதாவது ஒரு பெரிய மகாநாடு நடைபெறுவதாக இருந்தால் என்ன, எந்த விழாவாக இருந்தால் என்ன, எத்தனை ஒலிபெருக்கிகள் உங்களுக்கு தேவையோ அத்தனையும் வரவழைக்கக்கூடிய தகுதியும் அந்த அளவுக்கு வளர்ச்சியும் பெற்றதாக ரீகல் சவுண்ட்ஸ் இருந்தது. இங்கே நாங்கள் இசைக்குழுக்கள் செல்கின்ற பொழுது மக்கள் சொல்வார்கள் கண்ணன் கோஷ்டி வந்து விட்டது. ட்ரம்ஸை கண்டால், ட்ரம்ஸை பார்த்தால் கண்ணன் கோஷ்டி. அதுபோல எங்காவது ஒலிபெருக்கி இருக்கின்றதால் ரீகல் சவுண்ட், அந்த அளவுக்கு அவர்கள் பெயர் பெற்றார்கள். யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற முக்கியமான விடயங்களை எல்லாம் நாங்கள் தமிழராட்சி மாநாட்டில் கூட ரீகல் சவுண்டினுடைய பங்களிப்பு. TM சௌந்தரராஜன் அவர்கள் யாழ்ப்பாணம் துரியப்பா விளையாட்டரங்களை நிகழ்ச்சி நடத்திய பொழுது ஒலியமைப்பு செய்தவர்கள் ரீகல் சவுண்ட்ஸ். இப்படி பல்வேறு விடயங்களை சொல்லலாம். அந்த ஒலி அமைப்பு என்பதை ஒரு கலையாக பின்பற்றியவர்கள், கலையாக. அதாவது இந்த ஒலியமைப்பு என்பது சற்று முன்னர் பிரபா அவர்கள் சொன்னாரே, ஆரம்பத்தில் அப்படி சில இருந்தன. ஆனால் பின்னர் ரீகல் சவுண்ட்ஸ் ஒரு இடத்திலே ஒலி அமைப்பு செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஒரு பெரிய கொலம்ஸ், ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து வைப்பார்கள். அந்த பாக்ஸ் நாங்கள் பிற்காலத்தில் ஸ்டீரியோவில் பாடல்கள் கேட்ட அந்த தன்மையை தரக்கூடியதாக அவை அமைந்திருக்கும். அவற்றையெல்லாம் அவர்கள் கொழும்பில் இருந்துதான் வரவழைத்து அங்கே தங்களுக்கு தெரிந்த ஒலிபரப்பு தொழில்நுட்பவியலாளர்களை கொண்டு அதெல்லாம் வடிவமைத்து ரீகல் சவுண்ட்ஸ் என்பது பிற்காலத்திலே அவர்கள் மிக புகழ் பெற்று விளங்கினார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சுதர்சன். சரி, இப்பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள். நீங்களும் எங்களோடு இணைந்து கொண்டு பேசலாம். இன்று நாங்கள் பேசுகின்ற விடயம் எங்களுடைய தாயத்துடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த ஒலியமைப்பாளர்களும் ஒளியமைப்பாளர்கள், இந்த லவுட் ஸ்பீக்கர் கட்டுவது, லைட்டிங் போட்டு டியூப் லைட் கட்டுவது, அவர்களுடைய அவர்கள் எங்களை ஒரு கற்பனையிலே கொண்டு ஒரு உலகத்தில் கொண்டு விட்டுறார். கோயில் திருவிழாக இருக்கும். ஆனால் அந்த கோயில் திருவிழா வாசலும் பொழுது ஒரு 50 டியூப்ல 2 பக்கத்திலையும் அப்படியே கட்டி இருக்கும், பாடல்கள் ஒலிக்கும், லைட் இன்ஜின் வேலை இருக்கும். அது எங்களுக்கு பார்த்தால் ஏதோ ஒரு புதிய உலகத்தில் நடப்பதை போல, அந்த வீதியில் புதிய உலகத்தை நடப்பதை போல பாடசாலை நண்பர்கள் வந்திருக்கும் பொழுது அது அடுத்த உலகம் பரப்பும். இது பற்றித்தான் பேசுகின்றோம். இப்பொழுது இணைந்திருக்கின்ற முதலாவது நேர். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். யார் இணைந்திருக்கின்றீர்கள்? நான் அச்சுதன், ஜெர்மனில இருந்து. ஜெர்மனிலிருந்து இணைந்திருக்கின்றீர்கள். சரி, இன்றைய தினம் நாங்கள்
இந்த ஒலி எனக்கு அமைப்பு- நான் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். சரி சொல்லுங்க. ராஜ அண்ணன் இருக்கிறார், பிரபா அண்ணன் இருக்கிறார், நீங்க அவரோடும் பேசிக்கொள்ளலாம். ராஜாண்ணா வணக்கம், பிரபாண்ணா வணக்கம். வணக்கம், சுதர்சன். வணக்கம், சொல்லுங்கள். ஆனா உண்மையா சொன்ன விஷயம் எனக்கு இவர் பிரபா சொன்னார்ல, ஆம். லவுட் ஸ்பீக்கர் தேயிலப்பட்டி, ஆ, அதுக்கு உண்மையா ஒரு சவுண்ட் எங்களுக்கு. ஆ, அதுக்கு பின்புதான் வந்தது ஃபைனியர் டெக்னிக் ஆ. எல்லாம் எல்லாம். ஆ. முதல் தேயிலப்பட்டு நீங்களும் தேயிலப்பட்டு இந்தியாவில் தான். ரெக்கார்டிங் மாதிரி நடத்தின ஒரு ஆள். ஆ. எனக்கு உண்மையா அந்த கேட்ட உடனே எனக்கு அந்த ஆவெல்லாம் உடனே எடுத்துறேன். சரி, நல்லது. இணைந்து கொண்டீர்கள், நன்றி, வணக்கம். என்னடா மற்றவரைக்கும் நான் இடம் கொடுப்போம். சரி, இணைந்து கொண்டீர்கள், நன்றி, வணக்கம். பிரபா உங்களை பேசலாம். இந்த ஆம், இப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஆலயத்தில் வந்து லவுட் ஸ்பீக்கர்லாம் கட்டி எல்லாம் சவுண்ட் எல்லாம் செக் பண்ணுவேன். அவர்கள் வந்து இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அவருடைய அந்த ஈர்ப்பு அப்படி எங்கெல்லாம் போய் கோயில் வழியெல்லாம் போய் நின்று என்ன விஷயம் நடக்குது அப்படி என்றெல்லாம் தேடல் எல்லாம் இருக்குமோ அப்போ எங்கட கோயில் பிள்ளையார் கோயில் இடத்துல தான் எங்கட பக்கத்துல கோயில். ம். அப்போ அம்பை கொண்டு இழுத்து விடுவோம் நம்ம வழியில வேல் தெரியும். இழுத்து போட்டு தான் நடக்கும். அந்த வைண்டிங் அப்போ வைண்டிங் பண்ணி தான் சேரும், சுத்தினா தான் ஓடும். போட்டுட்டு வந்து போட்டால் என்ன நடக்குன்ற வேல் வந்து பத்தி நூந்து இருக்கும். அதை பார்த்தோன்னு இருக்கும், என்ன நடக்கு, என்ன செய்யறாரு. அது கோயிலுக்கு வந்து கடவுள் கும்பிடுற இல்லையா, அதான் எங்களுக்கு வேறு. இப்படியே போய் நின்றால் அது முடியும் வரையும் அதுல பக்கத்துல. இன்னொரு உடைய சொன்னீங்களா, இந்த முறையான அந்த லைட் சர்வீஸ் இல்லாமல் இருக்கிற வளத்தை கொண்டு உண்மையிலே அந்த தொழில்நுட்பம் அவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு படித்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கும். யதார்த்தங்களை கொண்டு ஒரு கோப்பை எடுத்தால் அதனுடைய பிம்பம் இந்த கலர் பேப்பர்ல வைத்து நீங்கள் சொன்ன இப்ப ஞாபகம் இருக்கு. அது சொன்னீர்கள் சொல்லியவர்கள் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கு. அறியாளி ஆகளுக்கு சொன்ன ஒரு கலை எங்கேயாவது ஒரு தகர ஒரு சர்வச்சட்டி ஒரு வளவில் இருந்து அதை கொண்டே வச்சிருப்பாரு. எங்கடா இதை பாவிக்கலாம்னா சரியா ஒரு கோயில் திருவிழா இல்ல எங்களுடைய ஒரு வாசியசாலை கலவிழா வரைகளை அதுக்குள்ள இருந்து லைட் அடிச்சா அது பார்த்தா ஒரு நிலா வெளிச்சமா இருக்கும். அது இப்ப கலை வளர்க்கறது அது ஒரு பக்கம், அது ஒரு போட்டி மாதிரி எங்களுக்கு. நீ நாடகம் நடிச்சா நாங்கள் நாடகம் நடிக்கணும், இவர் நாடகம் நடிச்சால் நாங்கள் ஒரு பகுதி நாடகம் சொன்னா நாங்கள் ஒரு நல்ல ஒரு சமூக நாடகம் போடணும். அப்படி அரியாக்குள்ள அந்த நாடக போட்டியே நடக்கிறது. ராஜநாக்கெல்லாம் தெரியுமா நினைக்கிறோம். அதுல 15, 20, 30 நாடகம் எல்லாம் நடக்கும். நடந்து அதுல பிரைஸ் அடிச்சால் அதுல நாடகம் நான் நடிச்சது உண்டு. லோகேசன் ஒரு துணை ஒன்று லோகேசன் தான் ஒரு மேடையும் விட மாட்டேன் என்றும் பார்த்திருக்கிறோம். லோகேசன் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலும் சரி, இந்த ரியாலிட்டி வந்து யாராக இருந்தாலும் சரி அப்படி ஒரு பயபக்தி ஒன்று இருக்கும். லோகேசன் சொன்னால் அவர் ஒரு மூத்த ஒரு எங்களுடைய அறிவிப்பாளர், மற்றொரு நல்ல ஒரு நல்ல படங்கிறக்கூடியவர். எழுதினால் அப்படி சரி ராஜண்ணா. இப்ப நாங்கள் யாழ்ப்பாண டவுனுக்குள்ள எல்லாம் வருவோம். வந்து இருக்கும் பொழுது அறிவிப்பாளர் என்ன இலக்கம் 227 குமாரசுவாமி டெக்ஸ்டைல் கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் டங் 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 அண்டு வரும். பார்த்தால் அப்ப நாங்கள் கேட்கிற சொல்லு, அம்மா அப்பா இது எங்க இந்த சத்தம் வருது. சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன் யாழ்நகர பகுதியில். அப்பா சொல்ல அங்க மேல ஆபீஸ் இருக்கும், அதுக்குலேருந்து வருதுண்டு. இந்த யாழ் நகரத்தில் உள்ள இந்த வர்த்தக சேவை என்பது இதை பார்ப்பதற்காகவே பட்டினம் வாரார்கள் இருந்தவையம். மற்றது இந்த சேவையை கேட்டுக்கொண்டா நல்ல குரல் நல்ல விளம்பரம் போறதுக்கு இடையில 768 பஸ் அரமணித்தியாலும் அடுத்த பஸ் காத்திருக்கணும். இந்த யாழ்ப்பாண நகரத்துக்குள் இருந்த இந்த வர்த்தக சேவை என்பது அது ஒரு எப்படி சொன்னது எல்லோருடைய மனதை கட்டி போட்டு வைத்தது. அதில் நீங்களும் கடமையாற்றிருக்கின்றீர்கள். உங்களோட வாழ்க்கையில் எப்படி? நிச்சயமா இதை பற்றி நான் நன்றாகவே சொல்ல காத்திருக்கின்றேன். அதற்கு முதலில் நான் இந்த ஒலி அமைப்பு என்றதுமே தனியே ரீகல் சவுண்டுடன் நிப்பாட்டி விட்டேன் இல்லையா? ரீகல் சவுண்ட் மாத்திரமல்ல, கொஞ்சம் நாங்க யாழ்ப்பாணத்தை விட்டு கால் எடுத்து வைத்தால் கோண்டாவில் புலவர் சவுண்ட், அவர்களும் மிக சிறப்பாக இந்த பாக்ஸ் என்று அவர் கூறினார். அந்த பாக்ஸ் என்ற விடயத்தை புலவரை கூப்பிட்டால் அவர் பாக்ஸ் கொண்டு வருவார் என்று மக்கள் பேசுவார்கள். அந்த அளவுக்கு புலவர் சவுண்டும் மிக சிறப்பாக ஒலியமைப்பை மேற்கொண்டவர்கள். அவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு இடம் நகர்கின்ற பொழுதும் நாங்கள் உங்கள் ஊருக்கும் வரலாம். அங்கே ரொலெக்ஸ் சவுண்ட் சர்வேஸ் அவர்கள் பாரிஸ் நகரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பாரிஸிலே எனக்கு அயலவர் அவர். ஆகவே ரொலெக்ஸ் சவுண்ட் அவர்களும் மிக அற்புதமாக ரோலெக்ஸில் இருந்து இன்னொரு சவுண்ட் அங்கே பண்டத்திரைப்பிலேயே வந்தது. அதெல்லாம் உங்களுக்கு செல்வம் சவுண்ட், தேவன் என்று நிறையவே ஒலியமைப்பாளர்கள். கொஞ்சம் வடமாராட்சிக்கு சென்றோம் என்றால் அங்கே துறை சவுண்ட் மிகவும் புகழ் பெற்றவர்கள். எங்கே சென்றாலும் அவர்கள் கொண்டு வந்து அதெல்லாம் தங்களுக்கு என்னென்ன எங்களுக்கு எப்படி ஒலியமைப்பு தேவையோ அவ்வாறு அவர்கள் மேற்கொள்வார்கள். ஆகவே இப்படி
எல்லா இடங்களிலும் சிலருடைய பெயர்களை நான் உச்சரிக்கவில்லை என்றால் அவர்கள் தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா பெயர்களையும் நினைவில் வைத்திருக்க முடியாது. சிலருடைய நீண்ட காலங்கள் அதாவது நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒலிபரப்பு சபையிலே நாங்கள் பணியாற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு ஒலியமைப்பாளர்களும் வருவார்கள் தங்களுடைய விளம்பரத்தை ஒலிப்பதிவு செய்து தரும்படி. அது தனியவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5, 6, 7, 10 அன்று நாங்கள் ஒலிப்பதிவு செய்து வழங்கி இருக்கின்றோம். அது இந்த கெசட்டில் அந்த காலத்தில். இப்பொழுதும் சிலர் அதனை பாதுகாப்பாக வைத்து ஒலிபரப்புவதாக சிலர் கூற கேட்டிருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் கேட்ட விடயத்துக்கு வருவோம். யாழ்ப்பாணம் நவீன சந்தை, அதனை தொடர்ந்து யாழ் பேருந்து நிலையம், பஸ் நிலையம். பேருந்து நிலையத்திலே இந்த ஒலிபரப்பு சேவையை நடாத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய சபை என அது பின்னர் வடிவம் பெற்றது. வடபிராந்திய இலங்கை போக்குவரத்து சபை அவ்வாறு அதனுடைய பெயர் அமைந்திருந்தது. வட பிராந்தியத்துக்கு என பிரித்து கொடுக்கப்பட்டபடியால் அங்கே ஒரு நிர்வாக கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதிலே அமரத்துவம் அடைந்துவிட்ட தியாகராஜா அவர்கள் இந்த சிந்தனையை எங்களிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். இப்படி திட்டமிடுகின்றேன், ஆகவே நீங்கள் செய்ய முடியுமா என்று கேட்டபொழுது இன்னொரு தியாகராஜா, அவரும் காரைநகரில் வாழ்ந்து வந்தவர், ஒரு வர்த்தகர், அவர் என்னையும் அமரத்துவம் அடைந்துவிட்ட மேஜர் சன் அவர்களையும் அணுகினார். நாங்கள் எங்களுடைய எவ்வாறு செய்தால் இது நன்றாக இருக்கும் என்கின்ற விடயங்களை அவர்களிடம் பரிமாறி அவர்கள்தான் முதலீடு செய்தார்கள். அதனை முன்னின்று நடத்தியவர்கள் நாங்கள். அவ்வாறு நாங்கள் நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த ஒலி அமைப்பு என்கின்ற விடயத்தை செய்யக்கூடியவர் யார் என்றால் அவரும் அமரத்துவம் அடைந்து விட்டார். நித்தி அவர்கள் எங்கள் எல்லோருடைய மரியாதைக்குரியவர். நாங்கள் கேட்கின்ற பல நூற்றுக்கணக்கான எங்களுடைய தாயக பாடல்களின் ஒலிப்பதிவை மேற்கொண்டவர் அவர். அற்புதமான, அதாவது ஒலி அமைப்பு கலை நிபுணர் என்று அவரை நாங்கள் விழிக்கலாம். ஒரு கலைஞர், மாபெரும் கலைஞர். அவர் வீணையெல்லாம் வாசிப்பார். வீட்டிலே ஆசிரியரை அழைத்து வீணா பழகி கொண்டிருந்தவர். அதனால் அமரத்துவம் அடைந்து விட்ட யாழ் சீலன் அவர்களுக்கும் அவருக்கும் இடையிலே நிறைய தொடர்புகள், நட்பு, பின்னர் இசை தொடர்பாக நிறையவே பேசுவார்கள். அவை அந்த நித்தி அவர்கள்தான் எங்களுக்கு அந்த ஒலி அமைப்பை மேற்கொண்டு தந்தார். அதன் பின்னர் நாங்கள் அந்த விளம்பர ஒலிபரப்புகளை நாங்கள் எங்களுடைய பெஸ்டோன் ஒலிபரப்பு சேவையை ஆரம்பித்து நடத்துகின்ற பொழுது எல்லோருமே, கேட்கின்ற எல்லோருமே வியந்தார்கள் அந்த அளவுக்கு. ஆனால் நாங்கள் பெரிய வளங்களை வைத்து அதனை செய்யவில்லை. சிறிய வளத்தோடு அதனை நிறைவாக செய்வதற்கு நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்திலே அவரை நினைவுபடுத்துவதற்கும் அவரை பற்றி பேசுவதற்கும் நல்லதொரு சந்தர்ப்பம் இந்த ஊரோடு உறவாட நிகழ்ச்சியில். எங்கள் ஊரவர், எங்கள் தேசத்தவர், அவரை பற்றி இதில் பேசாமல் எதில் பேசுவது சுதர்சன். ஆகவே அவருடைய அந்த பணியினால் அந்த ஒலிபரப்பு சேவை என்பது மிக சிறப்பாக நடத்தக்கூடியதாக இருந்தது. அதிலே நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் யாரை குறிப்பிட்டு கேட்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரிந்தாலும் கூட அவர்களை மாத்திரமல்ல, ஆசிரியர்கள் வருவார்கள், அவசரமாக வருவார்கள், இந்த பேருந்தை பிடித்து விட வேண்டும் என்று கால் வைப்பார்கள். அந்த நேரம் பார்த்து நாங்கள் அவருக்கு விருப்பமான பாடலை ஒலிபரப்புவோம். உதாரணமாக என்னுடைய தமிழ் ஆசிரியர் குமரன் அவர்கள், அவர் 4 மணிக்கு வகுப்பு என்றால் 3:30 தான் பேருந்தையே பிடிப்பதற்கு வருவார். சரியோ? அப்ப 3:30 வருகின்ற பொழுது அவர் விரும்புகின்ற பாடலை நாங்கள் ஒலிபரப்பினால் அவர் அந்த பேருந்தை பற்றி கவலைப்பட மாட்டார். இந்த பாடலை வலு இதாக நின்று கேட்பார், ரசிப்பார். அதுல நின்று ரசிப்பதையெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கோம். ரசித்ததன் பின்னர் சென்றால் பேருந்து போய்விடும். அங்க வகுப்புக்கும் அவர் தாமதமாகத்தான் போவார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உரிய நேரத்திலே பேருந்தை எடுக்காமல் அங்கே நின்று எங்கள் பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்து அவர்கள் தாங்கள் என்னென்ன நினைத்து வந்தார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி சென்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இப்பொழுதும் காண்கின்ற பொழுது எங்களுடைய காதல் பயணத்திற்கு துணை புரிந்தவர் நீங்கள் என்று சொல்வார்கள். அதனைத்தானே நீங்கள் கேட்டீர்கள். நான் பல நினைவுகளை சுவாரஸ்யம் தந்திருப்பீர்கள். இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்க நேயர்கள், அட இவர் தானே அந்த பாட்டு போடுறது, உங்களுக்கும் பலருக்கு நேயர்களை ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்பம் வரும். அடே மனைவி இஞ்சாரமப்பா எங்கட காதலுக்கு எங்களுக்கு உண்மையில ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தினவே வேற பாட்டு போட்டு. உண்மை சுதர்சன், இதை பலர் இங்கே ஐரோப்பிய நாடுகளிலே நாங்கள் செல்கின்ற பொழுது ரகசியமாக சொன்னவர்கள் இருக்கின்றார்கள். மிக சாவகமாக, மிக மிக நன்றாக எங்களோட பேசி நீங்க தான் இந்த பாட்டெல்லாம் போட்டீங்க. இதை விட என் மனதில் சொல்லுங்கள். மத்திய கிழக்கு நாடுல இருந்து ஒரு நேயர் அழைத்து பேசி. வணக்கம்.
சுதர்சன், வணக்கம். மிக்க நன்றி. முக்கியமா ராஜா அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி என்று சொல்லி சொன்னா, அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னுடைய அருமையான நித்தி அண்ணாவை பற்றி சொன்னதுக்காக நன்றி. மகன் கண்ணா இப்ப எங்க வெளிநாடுல இருப்பாருன்னு நினைக்கிறேன். நித்தியானா மிகவும் ஒரு முக்கியமானவர் என்று சொல்லி சொன்னால் வணக்கம் இவருக்கும் சொல்ல வேண்டியிருக்கு. தேவாவுக்கு நன்றி, வணக்கம். சுதர்சன் என்னன்னு சொன்னா, நித்தியண்ணா 90ஆம் ஆண்டுல சேல்ஸ் செல்லப்பா வரும்போது அப்ப காசியனையும் கொக்கலா முல்லைத்தீவு மாவட்டத்தில் முடியில மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ள போறதுக்கு முதல்ல அப்ப கேட்பாங்க ஒரு பாட்டு ஒன்று எழுதுவாங்க. அப்ப நித்தியண்ணா பக்கத்துல இருந்து சொல்லுவார், அந்த டப்பன் எழுதி விடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல தான் அந்த எளிய தாண்டேக்குள்ள எழுதினவர் மீன் மகள் பாடுகிறாள், பாபி மகள் ஆடுகிறாள், மட்டு நகர் அழகான மேடையம்மா கலை ஏற்றுக்கிலும் அந்த பாட்டு காசில அந்த இதுக்குள்ள வச்சு எழுதி கொண்டு போய் தேனி செல்வா முத்தவழியில எல்லா முத்தவழியில நடத்தின நிகழ்ச்சி. மற்றது நீங்க இந்த சவுண்டுகளை பற்றி பேசிக்கல, ரோயல் சவுண்ட் எல்லாம் சொல்லிட்டாரு. ரீகல் சவுண்ட்ல இருந்து பண்ண திரும்ப செல்வன் சவுண்ட், தேவன் சவுண்ட்ஸ், மணிக்குரல் சன்னில இருந்து மிகவும் அது அதாவது இணைகளுக்கும் போனாலும் இந்த பக்கம் ரோயலாக்கள் அவங்கெல்லாம் இங்கால அதுக்கு அந்தாரி பக்கம் வந்தா பரிகாரம் பக்கம் வந்தா தேவன் சவுண்ட், செல்வன் சவுண்ட்ஸ் அவங்கெல்லாம் ஈரம்பு லைட் வெளிச்சம் அதுல எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறீர்கள். நன்றி. நித்தியண்ணா மிக முக்கியமான ஒரு எங்களுடைய போராட்டத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு மனுஷன். மிகவும் அருமையான, மிகவும் பண்பானவர். சிறிய தீர்த்த பக்கத்துல வீடு கண்ணாங்கியம் இருப்பார் மகன் நினைக்கிறேன். அவரை நீங்க ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டிதான் நான் உடனே எடுத்தது. பெரிய நன்றி ராஜா அவர்களே. காட் பிளஸ். நான் கேட்க என்னுடைய அருமை சுதர்சன், நான் அருமையா கொள்ளித்தான். 2 பேரும் ஒரே பள்ளிக்கு வந்தான். நன்றி, வணக்கம். சரி நேயர்களே, நாங்கள் சுவாரஸ்யமாக பல விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் பேசலாம். இப்பொழுது சிறிய இடைவெளியின் பின்னர் சந்திக்கலாம். இது ஐபிஎஸ் தமிழுடைய ஊரோடு உறவாட. சிறிய ஒரு இடைவெளியின் பின்னர் மீண்டும் ஐபிஎஸ் தமிழுடைய ஊரோடு உருவாட திண்ணையிலே சந்திக்கின்றோம். சில நேயர்களை இந்த ஒலிமையை பற்றி பேசுகின்றோம். நாங்கள் இந்த ரெக்கார்டிங் பார் எல்லாத்துக்கும் போனால் அதில் இங்கே பிடித்த ஒரு ஒளிப்பதிவாளர் இருப்பார். அவரை கூப்பிட்டு சொல்கிறேன், கொஞ்சம் ரிபிளை கூட்டி அடியுங்கோண்டு. நான் பாட்டு தெரிவுன்னு சொன்னால் கொப்பி எல்லாம் இருக்கும். அதில் நாங்கள் எல்லாம் பாட்டெல்லாம் தெரிவு செய்து அடித்தால் சொல்ல தம்பி சொன்ன மாதிரி அடிச்சிருக்கேன்ட்டு. பிறகு பார்த்தால் இந்த ஒலி அமைப்பெல்லாம் செய்து போட்டு முதல் பாட்டு ஒரு பக்தி பாடெல்லாம் போடுவார். நாங்கள் கேட்ட காலங்களில் புல்லாங்குழல் கொடுத்த பாட்டில் இந்த ஃப்ளூட் வந்தாலே அதை போல ஒரு சந்தோஷம். நாங்கள் இந்த ஸ்பீக்கருக்கு முன்னாலே போய் நின்று பாக்குறது, சின்ன முன்னுக்கும் பாக்குறது பின்னுக்கும் பெறுது. இன்னொன்று அப்படி அந்த ஃப்ளூட்டும் விரைக்கல நல்லா இருக்கும். சொல்லுங்க, இந்த ரெக்கார்டிங் பார்ல போய் நீங்கள் இந்த பாட்டு தெரிவு செய்து அடிப்பதற்கும் இந்த ஒலி அமைப்பு பற்றி அவரோட பேசின ஞாபகங்கள் எல்லாம் இருக்கு. எங்களுக்கு நித்தியண்ணான்னு சொல்லி இந்த ஸ்ரீதீர்த்த பக்கத்துல ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஸ்டூடியோ இருக்குது. நித்தியனாண்ட எல்லாருக்கும் தெரியும். நித்தியனா ஒரு சரியான ஒரு ஃபேமஸ் ஆள். அவர் தான் அந்த சவுண்டுக்கு முதல் ஆரம்பம் எங்களை யாழ்ப்பாணத்துன்னு சொல்லலாம். அவர்கிட்ட போய் இப்போ அலையுலோவில் படம் வந்த காலம். அப்போ அந்த பாட்டுகள் எல்லாம் தெரிந்த அலையுலாம் அந்த மாதிரி பாட்டுகள், நிறமாறாத பூக்கள் அப்படியான வந்த காலத்தில். அப்போ அவர் வச்சு சொல்றது 1000 மலர்களே. அப்போ சொல்றது அண்ணா பேச கூட்டி அடிங்கண்ணா. எங்களுக்கு எங்கட ரேடியோவில் ஒன்றும் இல்லை. அப்போ அதெல்லாம் கூட்டினா தான் நாங்கள் பேஸ் வரும். தேயிலப்பட்டி பேஸ் வர இல்லை வேணும். அப்போ போட்டுட்டு கொண்டே போட்டால் அந்த மாதிரி அவர் நித்தியனாண்ட ஒரு ரெக்கார்டிங் அதுதான் அற்புதமான கலைஞர். சரி, ஒரு நேயர் இருக்கின்றார், அவரை மலைத்து கொண்டு நாங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம் சுதர்சன், வணக்கம் எஸ்கே ராஜன், வணக்கம் பிரபா, வணக்கம் ரவி. சரி, ஜெர்மனில இருந்து ரவி இணைந்திருக்கின்றீர்கள். சொல்லுங்கள். எப்படி நலம்தானே மூவரும்? நாங்கள் அனைவரும் நலமாக பலமாக பரபரப்பாக இருக்கிறோம். சவுண்ட் பற்றி பேசுறோம். என்ன ஸ்பீக்கர் பற்றி நானும் சேர்ந்து எனக்கு சந்தர்ப்ப தந்தது நன்றி. நான் முதல் எஸ்கே ராஜனுக்கு நன்றி சொல்லோடுமே இருந்தால், இலங்கையில் ஒரு காலத்துல சில பாடல்கள் அந்த காலத்துல KJS பாடல்கள் திருவிழாமடைந்த காலத்துல புதுசா வந்த காலத்துல இலங்கை வானொலியில இருக்கிற ஒளிபரப்பப்பட முதல் இவர்களுடைய ரத்த ஒலிபரப்பில் அந்த பாடல் முன்னுக்கு வந்துடும். அப்படியான ஒரு காலம் இருந்தது. நான் புது பாடல்கள் அந்த வத்த ஒலிபரப்பில் மாநிலத்தில் கூட அப்படியான ஒரு காலம் இருந்தது. இலங்கை ஒலிபரப்பு கூடு ஸ்தாபனம் தமிழ்ல வர முதல் நாங்க புதிய பாடல்கள் கேட்கத்தக்கதா இருந்தது. அதுக்கு நன்றி. மற்ற வெண்ணு சவுண்ட்ஸ்ல நாங்க விட்டுட்டோம். பாடல்கள் கேட்கறதுக்கு இன்னொரு இடம் போகிறது நியூ வீக்கர்ஸ்.
அது வந்து ஆஸ்பத்திரிக்கு பின்னால் 14 மீட்டர் ரோட்ல இருந்தது. அங்கே போய் பின்னேரங்களை போனா அப்படியே சைக்கிள்ல அப்படியே சாத்தி போட்டு அதுல 2 பாட்டு கேட்கிற ஒரு காலம் இருந்தது. இந்த காலங்களை மீட்டு பார்த்து நிறைய நேர்கள் வருவார்கள். இது சுவாரஸ்யமா எஸ்கே ராஜாட்டையும் பிரபாட்டையும் கேட்கலாம். அறவடியா நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, நன்றி இணைந்தோனே, நன்றி, வணக்கம். ராஜன் என்ன சொல்லுங்க. இப்பொழுது அதாவது இலங்கையுடைய இலங்கை வானொலி வர்த்தக சேவையில் பாடல் வரும்போது நீங்கள் யாழ் நகரத்தினுடைய சேவையில் ஒலிபரப்பையும் இருக்கின்றீர்கள். நிச்சயமாக. அது என்ன காரணம் என்றால், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கு ஒரு பாடல் சென்றால் அங்கே அந்த பாடலை கேட்டு தணிக்கை குழுவினர் தணிக்கை செய்து அனுமதி பெற்றதன் பின்னர் தான் அது ஒலிபரப்புக்கு வரும். ஆனால் எங்களிடம் அப்படி இல்லையே. நாங்கள் தான் தணிக்கையாளர்கள், நாங்கள் தான் ஒலிபரப்பாளர்கள், நாங்கள் தான் எல்லாமே. ஆகவே நாங்கள் உடனடியாகவே எங்களிடம் பாடல் கிடைத்ததும் உடனடியாகவே நாங்கள் ஒலிபரப்பு செய்வோம். அவர் ரவி கூறியது போல பலர் புத்தம் புதிய பாடல்களை எங்கே கேட்கலாம், பெஸ்டோனில் கேட்கலாம் என்று கேட்டிருப்பவர்கள் இருக்கின்றார்கள். அதன் மூலமாக அவர் ஏற்கனவே கூறியது போல நியூ விக்டர்ஸ், விக்டர் அண்ட் சன்ஸ், சிங்க்ளேர் ரேடியோனிக்ஸ் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ என்பதுதான் நித்தி அவர்களுடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. அதுபோல யாழ் நவீன சந்தையில் ஈரோ எலக்ட்ரானிக்ஸ் என்கின்ற ஒலிப்பதிவு கூடமும் இருந்தது. அங்கும் இந்த ஒலிப்பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. சற்று முன்னர் ரவி சொன்னார், நியூ விக்டர்ஸுக்கு முன்னால் மக்கள் கூடி நிற்பார்கள், அவர்கள் எல்லாம் பாடல்கள் ஒலிபரப்புவார்கள் என்று. நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னர் இதை பற்றி உங்களிடம் பேசியிருந்தேன் சுதர்சன். உண்மை. அதாவது நாங்கள் அந்த வீதியால் அடிக்கடி சென்று வருவோம். நித்தி அவர்களுடைய ஒலிப்பதிவு கூடத்துக்கு செல்வதும் எங்களுடைய கலையகத்திற்கு வருவதுமாக நாங்கள் அடிக்கடி சென்று வருவோம். அவ்வாறு செல்கின்ற பொழுது பின்னேரங்களில், அதாவது மாலை நேரங்களில் ஒரு 5 மணிக்கு பின்னர் பார்த்தால் அங்கே மக்கள் தாமாக கூடுவார்கள். அந்த நியூ விக்டர்ஸினுடைய முற்பகுதி சுத்தம் செய்யப்பட்டு தண்ணீர் எல்லாம் தெளித்து இருக்கும். ஏனென்றால் அந்த மாலை நேரத்திலே வருகின்றவர்களுக்கு குளிர்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அதனை எல்லாம் செய்து வைப்பார்கள். அருமையான பாடல்கள். அவர் சொன்னாரே, நிறம் மாறாத பூக்கள், அலைகள் ஓவதில்லை போன்ற திரைப்பட பாடல்களை அதிலே கேட்பதில் ஒரு தனி சுகம். நாங்கள் செல்கின்ற பொழுது கூட அவ்வாறான பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டால் அதில் நாமும் தரித்துத்தான் செல்வோம். நாமும் காதை கொடுத்து கேட்டு ரசித்து விட்டு தான் செல்வோம். கொஞ்ச நேரம் நின்று அந்த பாட்டை கேட்டுவிட்டு செல்வோம். அதாவது உங்களுக்கு தெரியும், வைத்தியசாலைக்கு பின்பகுதி யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு வீதி நியூ விக்டர்ஸ் அமைந்திருந்தது. ஞானம் ஸ்டுடியோவுக்கு அருகாமையில். மிக அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிறைவான ஒலிப்பதிவு கூடம் தேவை என்பதை என்னை போன்ற பல கலைஞர்களோடு அவர்கள் ஆலோசனை செய்து அங்கே அதிலிருந்து பில்டிங் மெட்டீரியல் கார்பரேஷன் இருந்தது, உங்களுக்கு பிஎம்சி, அந்த ஒழுங்கைக்குள் பெரிய கட்டிடம், 4 மாடி கட்டிடம். அதிலே ஒவ்வொரு பகுதியும், ஒரு பகுதியில் ஒலிப்பதிவு, அடுத்த பகுதியில் வீடியோ தொடர்பான ஒளிப்பதிவுகள், அடுத்த பகுதியில் விற்பனை பகுதி, மேலே மொட்டை மாடியில் ஒரு மண்டபமே அமைத்தார்கள். ஏறத்தாழ 400-500 பேர் இருந்து பார்க்கக்கூடிய வகையிலே ஒரு மண்டபம். இதெல்லாம் எங்களோடு கலந்து ஆலோசித்து அவர்கள் நிறைவேற்றி தந்தது. அந்த கட்டிட திறப்பு விழாவில் முதலாவது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவன் நான் என்ற வகையில் அதனை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு கூறுகின்றேன். பரமேஸ் கோனேஸ் இசைக்குழுவினர் தான் அங்கே இசை நிகழ்ச்சி நடத்தினார்கள். அது இந்த இன்று எங்களுக்கு எப்படியோ இன்னொரு விடயம் இந்த நவீனமயமாக்கல் வரும்பொழுது எப்படி தேவை என்பதை அங்கிருந்து அப்பொழுதே தீர்மானித்துக் கொண்டார்கள். நீங்கள் அந்த சொன்னபோது தான் ஒரு விடயம் புரிந்தேன்னு சொன்னால், இந்த ஒலி தெளிவு என்பதை எவ்வளவு அந்த சுதி சுத்தம் என்று சொல்வார்கள். அப்படி இந்த துறை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அறிவுஜீவிகளாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் இது சார்ந்து படித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த அனுபவ ரீதியாக பார்த்து கேட்டு இந்த ஒரு ஒலி சாதனங்களை எல்லாம் அவர்கள் திறந்து அதற்குள்ள விடயங்களை ஆராய்ந்து அதில் தேர்ச்சி பெற்றவர்களை தான் நித்தியண்ணா அவர்களும் எங்களுடைய தாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மேதை அவர் இந்த துறையில. உண்மை சுதர்சன், இந்த ஒலியமைப்பை பற்றி பேசுகின்ற பொழுது நான் ஒரு பெயரை தவற விட்டேன். அவர் வேறு ஒரு துறை சார்ந்தவர்களுக்கு, அதாவது இது நீங்கள் ஒரு திருமண வைபவத்திற்கு அல்லது ஒரு கூட்டம் நடத்தப் போவதாக இருந்தால், யாழ்ப்பாணத்திலே கூட்டம் நடத்துவதாக இருந்தால், அநேகமாக தமிழரசு கட்சி நடத்திய கூட்டங்களுக்கு எல்லாம் ரோஸ் ஆர்ட்ஸ் 2, அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் கட்டை கோன் என்றுதான் இரண்டு தான் கணக்கு அங்கே இருக்காது. 2 பக்கம் அந்த மேடைக்கு
பக்கத்தில் கொண்டு வந்து கட்டி விடுவார்கள். ஆனால் அங்கே அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் என்று பேசுகின்ற பொழுது அந்த பேச்சு முன்னால் இருக்கின்ற தபால் கந்தோரில் எதிரொலித்து எங்கள் காதுக்கு வரும். அது ஒரு தனி இனிமை. எத்தனை பேச்சாளர்கள், எங்களுடைய கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் அங்கே பேசினார், அமரத்துவம் அடைந்து விட்ட வன்னி ஆனந்தன் அவர்கள் அங்கே பேசினார், அத்தனை தமிழரசு கட்சி உறுப்பினர்களும் அந்த மேடையில் பேசினார்கள். அமரத்துவம் அடைந்து விட்ட எம் சிவசிதம்பரம் அவர்கள் பேசினார்கள், என் நவரட்னம் அவர்கள் பேசினார்கள், காப்பு ரட்னம் அவர்கள் பேசுவார்கள். காப்பு ரட்னம் அவர்கள் வருகின்ற பொழுது எப்பொழுதும் திருக்குறளோடு தான் வருவார். ஏதோ ஒரு திருக்குறள் அந்த அன்றைய பேச்சுக்கு பொருத்தமாக அந்த திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறள் இருந்து அவருடைய பேச்சு அமையும். அவ்வாறு அந்த பேச்சுக்கள் எல்லாம் இந்த 2 கட்டை கோண்களில் தான் கேட்டோம். அது எப்படி முன்னுக்கு இருந்த தபால் கந்தோரில் எதிரொலித்துத்தான் எங்கள் காதுகளுக்கு வரும். அந்த முற்றவழியில் இருந்து இந்த கூட்டங்களை கேட்டவர்களுக்கு உண்மையில் இதனுடைய சுவை இப்பொழுது தெரியும். அந்த தொனி அருமையாக இருக்கும். இப்பொழுது ராஜன் நான் சொல்லும் பொழுதுதான் எனக்குள்ள ஒரு விடயம் தோன்றியது. இந்த பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த அழகு கலை என்பது அது இல்லாமல் அது இருக்க வேண்டும். ஒரு வெளியில் வெளிக்கிட்டால் அந்த அழகு கலை, அந்த ஃபேஷியல் கட்டாயமாக கண்ணாடிக்கு முன்னால் ஒரு அழகு கலை கட்டாயம் தேவை. அதே போல தான் இப்போ உங்களை பார்க்கும்பொழுது உங்களுடைய காலத்தில் வந்து இந்த ஒலி தெளிவு, இந்த ஒலி அமைப்பு என்பது வந்து அப்படி உங்களுக்கு ஒரு கலை இருக்க வேண்டும். அது இருந்து நல்லா தெளிவாக இருந்தால் ராஜண்ணா மை டெஸ்டிங் 1 என்று சொல்லுவார். அதே போல பிரபானயம் அந்த இது பேஸ் கணக்காததுக்கு ரிபுல் இப்படி ரிதம் அப்படின்னா தான் அது என்ன, அதுவும் இந்த 1000 மிளகளை பாட்டு அந்த மலை வாழ் மக்களுடைய அந்த 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 துணிகளை வைத்து அந்த ஒலி ஓசைகளை வைத்து இளையராஜ் அந்த வரும் பொழுது நல்லா தான். சரி நேர்களை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்திருக்கின்ற நேரை அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் சுரேன், நான் சுரேன் கலைக்கிறேன். சுரேன் வணக்கம் ஐயா, எப்படி? வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல தலைப்போட, அதுவும் 2 ஸ்பீக்கர் வச்ச மாதிரி நல்ல 2 பேரை பக்கத்துல வச்சுக்கிறீங்க. சரி, நீங்க பேசிக்கொள்ளலாம். வளமையா என்னோட பேசிக்கொள்ள ராஜன் இருக்கிறார், பிரபான் இருக்கிறார், 2 பேர். அதாவது சுரேன் பாடும்பொழுது கண்ணால் கண்டு கொஞ்சம் உடம்பு வச்சிருக்கிறார், இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சொன்ன எல்லா இதுவும் நான் மிகப்பெரிய சவுண்ட கண்டது வந்து முதல்ல இந்த நான் நைனாதி ஒன்றபடியா அந்த புங்குடுதீவில சீர்காழி கோவிந்தராஜன் வந்து பாடினவர். அப்ப ரீகல் சவுண்ட் தான் சவுண்ட் செய்தது. நான் அந்த சரியான சின்ன பிள்ளை இருந்தபடியா அந்த ஒரு மரத்துக்கு கீழே நின்று 2 லவ் ஸ்பீக்கர்ல தான் பாட்டை கேட்டேன் நான். அப்புறம் அதுக்கு பின்பு நீங்க சொன்ன மாதிரி ஜால் நகரத்துல வந்து இந்த ஹை ஸ்டடியில படிக்கல எங்கட படிப்பை குழப்பினதுல மிக மிக பெரும் பங்கு ரீகல் சவுண்டுக்கும் எஸ்.கே. ராஜனுக்கும் தான் உரியது. அப்ப இந்த கேளடி கண்மணி, இந்த இளையராஜோட பாட்டுகள் எல்லாம் வந்த மூட்டம். அப்ப நாங்க ஹை ஸ்டடியில இருந்துட்டு இந்த கேளடி கண்மணி பாட்டா அப்படி காதங்கல போயிடும். அப்ப அருள் நாங்க மிஸ் சொல்லுவா, அப்படியே பாட்டை விட்டுட்டு படிப்பை பாருங்கடா. அதுக்கு நல்ல சத்தம் வச்சு நல்ல கண்ணீர் என்று இருக்கும். பின்பு கொழும்புக்கு வந்த அப்புறம் என்னுடைய ஒரு நண்பர் சுதர்சன் தான் அவருக்கும் பேர், அவர் சுவிஸ்ல இருக்கிறார். அவர் இந்த ஃபைனான்ஸ் ரெக்கார்டிங் பாருன்னு சரியான ஃபேமஸ் அங்க கொழும்பு 4ஆம் குருகுத்துல இருந்தது. அப்ப ஏஆர் ரஹ்மானுடைய வருகை. அப்ப அந்த பாட்டுகள் துல்லியமாக கொண்டு வந்துட்டு அப்ப அவன் வந்து சொன்னான் எனக்கு, சீடியில 3 வகை, கெசட்ல 3 வகை இருக்கு சுரேன், ஒன்று நோமல், ஒன்று மெட்டல், ஒன்று குரோம், 3 வகை இருக்கு. உனக்கு குரோம் இல்ல அடிச்சுட்டு வாரன், அது 300 பவுனு கிட்ட வரும், நல்லா இருக்கும்னு சொல்லி சரி அடிச்சுட்டு வாடான்ட்டு அடிச்சுட்டு என்ன கூப்பிட்டான், இங்க வா, ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்திருக்கு, வந்து பாட்டுக்குன்னு. அது அப்ப ஃபைனான்ஸ் வந்து கொஞ்சம் 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 முதலாளிகள் கொஞ்சம் பணக்கார ஆட்கள். அப்ப அந்த பூ ஸ்பீக்கர் வந்து அப்பதான் அறிமுகப்படுத்தி இருந்தார்கள், அந்த சின்ன சின்ன ஸ்பீக்கர் உள்ளது. இப்ப 4 மூலையில வச்சுட்டு அந்த பாட்டு ஒருக்காக போட்டு காட்டுறான், அந்த கெசட்டை அடிச்சுட்டு போட்டு காட்டுறதுதானே. அப்ப எனக்கு ஏதோ செய்துச்சு இந்த என்ன இந்த சின்ன சின்ன ஆசை, அப்படி இளையராஜோட புது பாடல்கள் எல்லாம் அடங்கின குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் அந்த பாட்டெல்லாம் போட்டான். கண்ணீர் வருகுது. அண்டைக்கு பிடிச்ச சனியன் தான் எனக்கு. நான் எப்படியாவது இந்த பூ ஸ்பீக்கரை வாங்கணும் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அதிண்ட விலையை கேட்டா 4000 பவுன் 5000 பவுன் சொல்றாங்க. எப்படிதான் வாங்குறதுன்னுட்டு ஒரு நாள் போய் குரைடன் டவுன் சென்டர்ல போய் அந்த பூ ஸ்பீக்கரை கண்டுட்டு கேட்டன் வாங்கணும். அப்ப சொன்னார், நீங்க கட்டு காசுக்கு வாங்கலாம்னு சொல்லி கட்டுக்காசுக்கு வாங்கி அடுத்த கிழமையே நான் வீட்டை உணர்ந்துட்டு மனைவி என்னோட திட்டிய சண்டை, 4000 பவுண்டை அப்படியே கொட்டிட்டு வந்துருக்கீங்கப்பா, இது என்ன செய்ய போறீங்க, என்ன செய்வேன், பொறடிக்கப்ப நான் போட்டு காட்டுறேன் பேரன்ட்டு ஸ்பீக்கர் எல்லாத்தையும் மூலையிலே வச்சுட்டு ஸ்டாண்ட்ல ஃபிட் பண்ணல கீழே வச்சு போட்டு லைஃப் ஸ்டைல் 48 ஸ்டாண்ட் புறம்பா அடுத்த நாள் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பெட்டியோட வந்து கொண்டு வந்து வச்சுட்டு மச்சாலம் இருந்தவ பாட்டை போட்டேன், கண்ணுக்கும் போதெல்லாம் போட்டேன் இளையராஜா பாட்டு விருப்பம்.
அப்படியே சிதறி கொண்டு வந்துச்சு எல்லா பாடலையும். நான் அந்த இதுல இருந்து சோபால இருந்து எடுத்து அப்படியே பாட்டை கட்டுன்னு நிலத்துல கீழே விழுந்துட்டேன் அந்த ரசிச்சு கொண்டு. அப்படி நான் ஒரு இசை நிகழ்ச்சி 2007 செய்யும் பொழுது கலைஞர்கள் யாரும் ராஜனை கௌரவப்படுத்தினான். அப்ப எங்கட இசைக்குழுவுல யார சவுண்டுக்கு பிடிக்கிறது அப்படி என்று சொல்லி சொன்னோடனே எங்கட இசைக்குழுவில சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், நாங்களே எங்களுடைய சவுண்டே காணும் செய்வோம் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இல்ல இல்ல இல்ல, எனக்கு நான் பார்த்ததுக்குள்ள பிரவானோட சவுண்ட் நல்லா இருக்கு. அவரை இந்த 3 பேர் வருவினும், பிரபான, தயான்னு, மோகன். அப்ப 3 பேரும் வருவினும். இவர் தான் மிக்சர் போர்ட்ல நிப்பார் பிரவான. இவர் நின்று கொண்டு டேய் தயா டேய் அதாங்க திருப்படா மோகன் இதஞ்சல திருப்படான்னு சொல்லி கொண்டிருப்பார். அந்த நான் கலை நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்கிறேன். எனக்கும் 4-5 நிகழ்ச்சிகளுக்கு சவுண்ட் செய்திருக்கிறார். அதை தவிர கூடுதலா இவர்கள் செய்யறது வந்து இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு செய்யறது சரியான கஷ்டம். ஏன்னா அது மெனுவலா வாரபடியா வெளியில மைக்ல இருந்து காத்துகள் வெடி சத்தங்கள் வாரபடியா துல்லியமா செய்யணும்ன்றதுக்காக ரொம்ப மினக்கடுவினும் இது இருந்து. அப்ப அது எனக்கு நல்லா பிடிச்சிருச்சு. அப்ப அதே மாதிரி பாடகர் சத்தியமூர்த்தியும் ஒரு முறை சொல்லியிருந்தார், எனக்கு பிரபா என்ற மைக்ல பாடுறதுக்கு அப்ப சரியான விருப்பம் உண்டு. ஏன்னா அவன் சரியா அந்த எக்கோ எல்லாம் நல்ல மைல் நோட்டா வைப்பான், எனக்கு சரியான விருப்பம் உண்டு சொல்லியிருந்தார். அப்ப எனக்கு எப்படியாவது நான் ஒரு சின்ன நடந்த பிரவானே பிடிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்கு முதலே புக் பண்ணி மிகவும் அந்த என்னோட சிடி இருக்குது, பொபியனை தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தார். சிடி இருக்குது கேட்டீங்கன்னா அப்படியே சிடியில கேட்கிற மாதிரியே பாட்டுகள் தான் இருக்குது. அவ்வளவு துல்லியமா என்ன எங்கட யூனிக் எலக்ட்ரானிக் அக்கோஸ்டாண்ட் அப்படியா எல்லாம் இன்புட் தான். அப்ப நல்ல ஒலி நேயத்தோட வந்தது. அப்படி இந்த சவுண்ட் வந்து இந்த உண்மையில ஒளிபரப்பு கூட்டுத்தாமனம் தான் எங்களுக்கு சங்கீதத்தை படிப்பிச்சது. பாடல்கள் கேட்டு, ரேடியோல கேட்டு, இப்படியான கோயில்கள்ல திருவிழாக்கள்ல பாட்டை கேட்டு, மற்ற நீங்க சொன்ன மாதிரி இந்த லைட்டுகள் எல்லாம் வந்து எங்க இந்த பாச ஊரங்கால பக்கத்துல இருந்து கார்னர் பாசூர்ல இருந்து ஒரு தாளம் மரம் மாதிரி கொண்டு வைப்பார்கள், கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு ஈச்சம் மரமாய் வச்சுட்டு அதுக்குள்ள நடுவுல தான் போடுவாரு விளப்ப. நாங்க எங்க இருந்து 10 தேர்றது தாள மரத்தை திருப்பி. நல்லது சுரேன், இன்னும் பல நேயர்கள் இருப்பார்கள், அழைத்துக் கொள்ளலாம். இணைந்தோடுகள் நன்றி, வணக்கம். சரி, அடுத்த நேரம் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். சரி சரி சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் இணைந்திருக்கின்றீர்கள்? வணக்கம், நான் ஆறுமுகம் சேகர், இங்க மில்சங் வந்து கதைக்கிறேன். சரி, வணக்கம், சொல்லுங்கள் சார். என்னன்னு சொன்னா, எனக்கு இப்ப எஸ்கே ராஜன் அண்ணாவுக்கும் பிரபா அவர்களுக்கும் அவர்களுக்கு உரிய வணக்கம். சுதர்சனுக்கும் தான். என்னன்னு சொன்னா, உங்கள் 3 பேரையும் எனக்கு நன்றா தெரியும், என்னையும் உங்களுக்கு தெரியும். எஸ்கே ராஜன் அண்ணா வந்து இப்ப நான் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் படிக்கும் போது நாங்கள் என்ன பஸ் நிலையத்துல வந்து பஸ் எடுக்கிறதுக்கு நிக்கும் போது அவர் அனௌன்ஸ் பண்றது எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சது. ஆனா எனக்கு முகம் தெரியாமல் தான் அவருடைய அனௌன்சிங் எல்லாத்தையும் கேட்டு பழகி இருக்கிறோம். ஆனா பரிசில் தான் நான் இருந்து இங்கே வந்தபடியால் அவர் பரிசில் மோகன் கடையில் பல தடவை சந்திச்சு நேரடியாகவே காய்ச்சிருக்கிறேன். அதோட லோயஸ் மாமா வந்து எனக்கு ஒரு உறவினர். பிரபாவுக்கு தெரியும் நான் யார் கலைக்கிறேன், பிரபாவுக்கும் தெரியும் என்று அவருடைய ஒலிபெருக்கில் நானும் பாடுகிறேன். நான் வந்து கரோக்கையில் பாடுவது பெரிய பாடன் என்று சொல்லாவிட்டாலும் என்னால் முடிந்தவரை பாடுகிறேன். அவர்கள் அந்த ஒலிவாங்கியில் நல்ல முறையில் செய்து தருவார்கள். நீங்கள் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் இருந்தது என்னன்னு சொன்னால், நான் 81ஆம் ஆண்டு அல்லது 80ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். முதல் நான் எங்களோட அப்பா பிரான்சில் இருக்கும்போது நியூ விக்டர்ஸ் இல்ல விக்டர் ஆன்சன்ஸ்ல வந்து நான் பாடல்களை எழுதி கொடுத்தனா என்னென்ன பாட்டு நீங்கள் அடிச்சு தரணும், அதன்படி இந்த ஓடருக்கு அடிச்சு தாங்காண்டு அது இந்த வரை இந்த கையில என்னட்ட இருக்குது. இங்க வர நான் இப்போதும் அந்த பாட்டு சிலவள போடுறேன். ஏனென்றால் இந்த பழத்தை மறக்க கூடாதுக்காண்டி அந்த ரெக்கார்டிங் வந்து நல்ல துல்லியமாக ரெக்கார்டிங் எல்லாம் திறமாக செய்து வந்தவர். இப்ப 79-80ஆம் ஆண்டு காலத்திலேயே அந்த ஒலிபெருக்கி அந்த இசை இந்த இதுகள் சொன்னானே எனக்கு அந்த கண்டிப்பா உங்களோட தொடர்பு கொள்ளணும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது. அதெல்லாம் போன் பண்ணி உங்களோட கலைக்கிறேன். நல்லது சுதர்சன், நீங்களும் ஒரு தடவை நான் பாடும்போது நீங்கள் ஒரு பிறந்தநாள் விழாவில வந்து நீங்கள் இது சவுண்ட் வந்து ஆபரேட் பண்ணி கொண்டிருந்த நீங்கள் நேர பார்த்தா தெரியுமா நினைக்கிறேன். சரி, நல்லது. இணைந்தோண்டிகள் நன்றி, வணக்கம். பழைய ஞாபகங்களை நீங்கள் மீண்டும் கொண்டு வருகிறீர்கள், அதுக்கு மிக்க மிக்க நன்றி. சரி, அது ஐபிசி தமிழினுடைய ஊரோடு உருவாட நிகழ்ச்சியா தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் வீட்டில் அழைத்து கொண்டே அப்படியே உங்களுடைய வீட்டு முற்றத்தில் இருந்து எல்லாத்தையும் நினைக்கப்படும். சரி பிரமாணம், நீங்கள் ஒரு கேள்வியை கேள்வி அங்கெல்லாம் பொழுதுபோக்கா இந்த சவுண்ட் எல்லாம் செய்வீங்கள்.
பிறகு இந்த வெளிநாட்டெல்லாம் வந்தாக்கள் வந்து படிப்பு, வேலை, உழைப்பு, வீடு, பெற்றோரை பார்க்க வேண்டும், ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது. அதற்குள் மத்தியிலும் எப்படி இந்த ஒலியமைப்பு துறைக்குள் எப்படி வந்து இப்பொழுது ஒலியமைப்பு துறையிலும் அதிலும் நீங்கள் மிகப்பெரிய நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றீர்கள், எப்படி அது சாத்தியமானது? அது என்னன்னு சொன்னால், எனக்கு என்னுடைய சிநேகிதர்கள் தயானந்தன் சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார், மோகன் என்ற ஆள் இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் தயானந்தன் அவரோட இசைப்பிரியன். அப்போ அவர் தான் சொன்னவர் சொன்னால் கல்யாணத்துக்கு பாட்டு போடலாம் நாங்கள். ஏன்னா அவர் இப்போ வீடியோ எடுத்த காலம், அவர் வீடியோ எடுக்கிறது, நாங்கள் பாட்டு. எத்தனை ஆண்டு? அது 1987 88ஆம் ஆண்டு. அப்போ எங்களுக்கு பெரிய ஸ்பீக்கர்ஸ் ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு ஜமோ தான் தெரியும். அப்போ 2 ஜமோ ஸ்பீக்கர்ஸை கொண்டு வச்சு போட்டு பாட்டு தான் கல்யாணங்களுக்கு வர. அப்போ நாங்கள்லாம் அந்த பொம்பளை விரைகளை பாட்டு போடுறத உருவாக்கினது காட்டினது இங்கே நாங்கள்லாம். அதுக்கு நாங்கள் தான் சொந்தக்காரர். அது வெங்கட் பிரபு சொல்லுவாரு, இந்த பாட்டு இது இளையராஜா பாட்டு, இது எங்கட சொந்த பாட்டு. அந்த மாதிரி அந்த இப்பொழுது திருமண வீடு என்றாலும் சரி, புப்புனித நீராட்டு விழா என்றாலும் சரி, அந்த மணப்பெண் நடந்து வரும் பொழுது இதுக்கு பாடலை போட நாங்கள்லாம் அதை துவக்கி வச்சது. அதுவும் ஆஜ்வே கோயிலில் தான் அதை துவக்கினோம். அது இப்போ எல்லாருக்கும் அது முக்கியமாக ஆகிவிட்டது. இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், இப்பொழுது இந்த நடைபெறுகின்ற திருமணங்கள் வந்து மணமகனும் மணமகளும் வந்து ஒவ்வொருவரை முதல் சந்திப்பார். இதில் இந்த டிஜே பாட்டு சந்திப்பவர்களையும் சந்திப்பார். நேரம் இல்லாவிட்டாலும் அவர்கள் நடந்து வரும் பொழுது போட வேண்டிய பாட்டுக்காகவே நீண்ட தூரம் ஓடி வந்து அவரோடு நேரடியாக இருந்து இந்த பாட்டு நீங்கள் இதை ஒளிபரப்புங்க கேட்போம் என்று போட்டு காட்டி தெரிவு செய்து கொடுப்பார்கள். அந்த நிலைமை வந்து அதுக்கு மேலாக வந்து விட்டது. அவர்கள் 100 ஒரு 50 தரம் வீட்டுக்கு போன் அடித்தார்கள். சொல்லுவார்கள், இது 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் ஆகிவிட்டது நடக்கிறது, 7 நிமிஷம் ஆகிவிட்டது, நீங்கள் ஏதாவது வழி செய்யுங்கள். அதுக்கு பின்னுக்கு நடக்கிறார்கள் கூட கூட்டத்தான் வேண்டும். அப்படி சரியான முக்கியத்துவம் ஆகிவிட்டது. அதை பற்றி நான் பெருமையாக இருக்கிறது. நான் இதை நாங்கள் காட்டி எல்லாரும் அதை இப்போதும் பின்பற்றுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த நிகழ்வுகளுக்கு எங்களுடைய பாடசாலை கலாச்சார நிகழ்வுகள் என்று நீங்கள் பரபரப்பான ஒரு ஒலியமைப்பாளர் செய்து எவ்வளவு கஷ்டம். வந்து 2-3 மணி முடித்து இந்த பொருட்களையும் ரக்கி வீட்டில் வைத்து பொழுதும் ஒரு சந்தோஷம் வேணும். சரியா? அப்பொழுது நீங்கள் ஆரம்பித்த இந்த தைலப்பட்டி காலங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துவோம், கட்டாயம் வந்துவோம். அதுவும் போய் தலையடியில் படுக்கைக்கெல்லாம் வந்துவோம். இந்த தைலப்பட்டி கொண்டு தெரிஞ்சுன்னா கடைசியா எங்களுக்கும் ஒரு ஸ்பீக்கரை கொண்டை போற அளவுக்கு வந்துட்டு ஒரு வருமானம் பக்க பலத்திலே அது வந்து கொண்டே தான் இருக்குது. எங்களுக்கு துவக்க காலத்தில் எங்களுக்கு ஸ்பீக்கர் சிஸ்டம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சாமான் தான் வச்சிருப்போம். லீ என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தவர். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை சவுங்காரரும் அவர்தான் போய் எடுத்து பாவிக்கிறது. அது நட்டத்திலாம் முடியும், ப்ரோக்ராம் செய்து நட்டத்திலாம் முடியும் என்று அங்கே வாடகை காசு கொடுக்கறதோட சரியா இருக்கு. அதுல சந்தோஷம், நான் செய்துட்டோம், இந்த ப்ரோக்ராம் செய்துட்டோம்னு சொல்லி அது 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 ஒரு அந்த சந்தோஷம் வேணும் எல்லாருக்கும். காசுக்காக மாத்திரம் சவுண்ட் செய்ய இயலாது, சந்தோஷம் வேணும். அந்த சந்தோஷம் சரியான முக்கியம். சரி, நல்லது. ராஜன் அண்ணா, உங்கள்கிட்ட இன்னும் ஒரு கேள்வியை கேட்கலாம். இப்பொழுது நீங்கள் ஒரு ஆலய திருவிழாவிலே போய் நிற்கின்றீர்கள், மேடையில் உங்களுக்கு மைக் தருவெல்லாம் செக் பண்ணி போட்டு தந்தால் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், மானிட்டர்ஸ் இருக்கும். அது கூட சொல்லிக்கலாம், அண்ணே நாங்கள் இன்னும் வெளியில விட இல்லை, வெளியில என்னன்னாங்க திறக்க இல்லை என்று அவர் திறந்து விடாருன்னு சொன்னால் அதாவது வீதி முழுக்க கட்டப்பட்ட ஒரு 50 லவுட் ஸ்பீக்கர்ல சத்தம் வரும். கழிச்சு போட்டு உங்களோட காதுக்கு இருக்கா வரும். எப்படி இருக்கும் அந்த 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 அது எப்படி இருக்கும்? அது சொல்ல முடியாத இனிமை. அதாவது இப்பொழுது நாங்கள் பேசுவது எங்கள் செவிகளுக்கு ஒலிபரப்பு சாதனங்கள் மூலம் கிடைக்கின்ற பொழுது அது ஒரு தனியான இன்பத்தை எமக்கே ஏற்படுத்தும். நாங்கள் அந்த விடயங்களை தொடர்ந்து ஆற்றுகின்ற பொழுது எங்களை அறியாமலே ஒரு உற்சாகம் பிறக்கும். அதற்குத்தான் நாங்கள் எல்லோருமே மொனிட்டர் என்று நாங்கள் மேடைகளில் நிற்கின்ற பொழுது அதை கூட்டுங்கள் என்றெல்லாம் சொல்லுவோம். இது அற்புதமானது. இதற்கு அப்பால் இன்னொரு விடயத்தை கூறுகிறேன். இது எனக்கு மாத்திரமல்ல, இசைக்குழுக்களில் பாடல்கள் பாடிய KS பாலச்சந்திரன், M பாக்கியராஜா, அமுதன் அண்ணாமலை, ஸ்டனி சிவானந்தன், இப்படி ஒரு நீளமான வரிசை, அவர்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கிறது. நாங்கள் போய் ஒரு உதாரணமாக திருமண வைபவங்களில் கூட இசை நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கின்றோம். அவ்வாறு போய் நாங்கள் இசை நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது மைக்கெல்லாம் கொண்டு வந்து வைப்பார்கள், ஒலி வாங்கிகள் எல்லாம் இருக்கும். ஆனால் எங்களுக்கு முன்னால் எந்த ஒலிபரப்பு சாதனமும் இருக்காது. கேட்டால் நாங்கள் அங்க கட்டியிருக்கோம், இங்கே கட்டியிருக்கிறோம் என்று சொல்வார்கள். எங்கே கட்டியிருக்கிறீர்கள் என்றால் எங்களே சொல்ல மாட்டார். இங்கே நான் அறிவிப்பு செய்தால் என் காதுக்கு திரும்பி அந்த ஒலி வராது. ஆனால் செய்தாக வேண்டும். அங்கே நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது,
பாடுகின்றவர்களுக்கு வராது. அவர்கள் ஒலியமைப்பாளர்களை கேட்டால் அங்க பாருங்க கட்டியிருக்க பெரிய ஒரு மரத்துல கட்டியிருக்கிறது. சவுண்ட் தூர கேட்கணும் தானே, அதான் அவையருடைய தியரி. சவுண்ட் வந்து தூர கேட்கணும், ஒலி வந்து தூர கேட்கணும். அவங்க கட்டியிருக்கோம், இங்க அது எங்களுக்கு கேட்காது. அப்ப ஒருத்தர் பாடுவார், பாடிட்டு அவர் போய் ஒளியாளர் ரெண்டு இப்படி காதை வச்சு கேட்பார், தனக்கு அவற்றை பாட்டு தனக்கு கேட்கிறார். இப்படியான அனுபவங்களும் உண்டு. நீங்கள் ஒலி அமைப்பு பற்றி கேட்கின்ற பொழுது நான் தவறவிட்ட பகுதிகள் ஒரு சில இருக்கின்றன. ஏனென்றால் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவை நினைவுக்கு வருகின்றன. யாழ்ப்பாணத்திலே இசைக்குழுக்கள் எல்லாம் இயங்கின. அதாவது நான் கூறுகின்ற கதை என்பது 84ற்கு முன்னரானது, சரிதான்? 84க்கு முற்பட்ட காலம். 84க்கு பின்னர் வேறொரு விதமான வளர்ச்சி. இப்பொழுது இருக்கின்ற நிலை என்பது அங்கே மிக பிரமாதமாக இருக்கிறது. அறிகின்ற பொழுது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. இசைக்குழுக்கள் எல்லாம் தங்களுடைய வாத்திய கருவிகளை சொந்தமாக வாங்கி வைத்தவர்கள் அல்ல, அதனை வாடகைக்கு பெற்றுக் கொள்வார்கள். அந்த வாடகைக்கு வழங்குகின்றவர்களில் மிக மிக முக்கியமானவர் யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் பகுதியில் பூனாரி மரம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த மரத்திற்கு முன்னாலே அவருடைய வீடு இருக்கின்றது. மினி மகாலிங்கம் என்று அவரை அழைத்துக் கொள்வோம். உங்களுக்கு நானும் 90ஆம் ஆண்டின் பிற்போதில் நானும் போய் வாத்தியங்கள் எடுத்திருக்கின்றேன். ஆகவே எல்லா இசைக்குழுக்களுக்கும் அவர்தான் வாத்தியங்கள் வழங்குவார். வாத்தியங்கள் வழங்குகின்ற பொழுது அங்கேயும் ஒரு ஒலிபரப்பு சாதனம் இருக்கும், தெரியும் தானே? கிட்டார் வாசிக்க வேண்டும் என்றால் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்து விடுவார். ஆனால் அவரிடம் சொல்ல வேண்டும் எங்களுக்கு எத்தனை நிகழ்ச்சி இருக்கின்றது என்று. இப்பொழுது கிட்டார் ஆம்ப் அவர் எடுத்துவிட்டு எங்களுக்கு 2 நிகழ்ச்சி இருக்கின்ற 2 நிகழ்ச்சிக்கும் அந்த ஆம்பிளிஃபையர் வடிவாக இயங்கும். ஆனால் நீங்கள் 2 நிகழ்ச்சி இருக்கிறது, 3வது நிகழ்ச்சிக்கு நீங்கள் பாவித்தால் அந்த ஸ்பீக்கர் வேலை செய்யாது. இது எங்களுக்கு தெரியாது, இந்த தியரி எப்படி அவர் வைத்திருக்கிறார் என்றது தெரியாது. ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள், திரும்பி கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது ஸ்பீக்கர் வேலை செய்யல என்று சாதாரணமாக சொல்வார். இல்லையே வேலை செய்திருக்குமே, எத்தனை ப்ரோக்ராம் இல்ல 3வது ப்ரோக்ராம் சொல்ல சாதாரணமாக சொல்வார். அது எப்படி என்று தெரியாது. இந்த மினி மகாலிங்கம் அவர்கள் கொலம்ஸ், நீங்கள் உங்களுக்கு தெரியும் கொலம் என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அவரிடம் 2 கொலம்ஸ் தான் இருந்தது. அதை யார் பெற்றுக்கொள்வது என்ற போட்டி வந்து இந்த இசைக்குழுக்களுக்கு இடையில் ஒரு காலத்தில் நிலவியது. அதற்கு பின்னர் அவர் இன்னும் ஒரு 2ஐ தயாரித்து அதனையும் வழங்கினார். குறிப்பாக சுண்டுக்குழி ராஜன்ஸ் இசைக்குழுவிலே நான் அங்கம் வகித்த பொழுது, ராஜன்ஸ் இசைக்குழு செல்கின்ற பொழுது இசைக்கருவிகளோடு ஒலி அமைப்பையும் அவர்கள் எடுத்துச் செல்வார்கள். அதனை வழங்குவது மினி மகாலிங்கம். இந்த ஒலி அமைப்பு எங்கெங்கே எல்லாம் ஒலி அமைப்பாளர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மிக இலகுவாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இதற்குரிய ஒலிவாங்கிகளை எல்லாம் ஒழுங்கு செய்துவிட்டு எங்களுடைய அவுட்புட்டை மட்டும் அவர்களுக்கு கொடுப்போம். அவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை, அதனை மட்டும் அவர்கள் கொடுத்து விட்டிருந்தால் மேடையிலும் மிக ஆனந்தமாக இருக்கும். அந்த ஒலி என்பது மிக சிறப்பாக முன்னால் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நன்றாக தேனாக அவருக்கு கேட்டுக்கொண்டிருக்கும், ரசிப்பார்கள். ஒரு காலத்தில் சுண்டுக்குழி ராஜன்ஸ் இசைக்குழுவினர் இந்த பணியை ஆரம்பித்து வைத்தார்கள். பின்னர் எல்லா இசைக்குழுக்களுமே ஒலியமைப்போடுதான் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏனென்றால் மக்களுக்கு கேட்டு எது பழகுகின்றதோ அதை அவர்கள் கேட்பார்கள். எல்லா இசைக்குழுக்களும் பின் நாட்களில் எடுத்து சென்றார்கள். அதிலே அந்த ஒலியமைப்பை வழங்கிய பெருமையும், அந்த ஒலியமைப்பை அவருக்கே உரிய லாவகமாக செய்தவர் என்றால் அது மினி மகாலிங்கம் அவர்கள். அவரையும் இந்த ஒலியமைப்பு என்று பேசுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொருவர் வெஸ்ட்ரெக்ஸ் ஏரம்பு அவர்கள். அவர் ஐரோப்பிய நாடு எங்கேயோ தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் ஏற்கனவே ஜெர்மனி நாட்டில் சந்தித்த ஞாபகம் இருக்கின்றது. வெஸ்ட்ரெக்ஸ் அவரும் அருமையாக, அவரும் நித்தி அவர்கள் வீட்டில் தான் நிற்பார், தன்னுடைய பாடல்களை பதிவு செய்வது. சரி, நல்லவர்களே, இன்னும் தொடர்ந்து பேச நிறையவே இருக்கின்றது, வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நினைவுகள் என்பது பலருக்கு இருக்கும். இப்பொழுது நீங்கள் சொன்னதை போல நித்யாண்ணாவினுடைய அந்த வரிசையில் நின்றவர்களும் இதில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பு ஏற்று எங்களுடைய திண்ணைக்கு வந்த ராஜன் அண்ணா உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி பிரபாண்ணா, உங்களுக்கும் நன்றி. இன்றைய நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் 2 முக்கியமானது, ஒலி அமைப்பொண்டு ஒலி பரப்பு 2க்கும் பொருத்தமாக வந்திருக்கின்றீர்கள். நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க போகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய அனுசரணையாளர்களோடும் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் சுப்பிரமணியம் சுதர்சன். நன்றி, வணக்கம் நேர்களே. வணக்கம்.